வர ஜான் 23 ரிலீஸ் ஆக போகிற படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் த லேடிபர்ஸ். இந்த படத்தோட ஹீரோ வந்து நம்மளோட மம்முட்டி சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் லீட் வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா GVM கௌதம் வாசுதேவ் மேனன் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டன் அண்ட் ரிட்டன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஏன் நீங்கள் போய் மலையாளத்தில் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் GVM சார் வந்து கேட்டிருக்காங்க. அவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் இந்த கதையை தமிழில் இருக்க டாப் ஹீரோஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லியிருக்கேன், பட் யாருமே இந்த மாதிரி ஒரு கதையை வந்து முன்னெடுத்து நடிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த மாதிரி கதையை வந்து இங்கே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, நான் போய் யாரையா ஒருத்தர் அப்ரோச் பண்ணால் அவங்க வந்து முதல்ல கேட்குற ஒரு விஷயம், படம் 50 கோடி பட்ஜெட்டில் இருக்கா அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த படத்தோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10 கோடி பட்ஜெட் தான். 50 கோடி பட்ஜெட் இருந்தால் மட்டும் என்கிட்ட வந்து கதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா GVM நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிகட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் GVM வந்து ஒரு சின்னதாக ஒரு ஐடியாவும் வந்து சொல்லியிருக்காரு. 10 கோடிக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணால் 50 கோடிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 படம் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறத விட்டு 50 கோடிக்கு ஒரு படம் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் GVM வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக என்ன படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் ஒரு சின்னதாக அப்டேட் கொடுத்துருக்காரு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யோகான் அத்தியாயம் 1 அப்படிங்கிற விஜய்க்கு வந்து எழுதின கதையை வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களுடன் இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மாடிஃபிகேஷன், அப்போ எழுதின கதை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி GVM வந்து பார்த்தீங்கன்னா விஷால் கிட்ட சொல்லி நரேட் பண்ணியிருக்காரு. அவர் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை தான் வந்து பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் GVM வந்து பார்த்தீங்கன்னா என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்படிங்கிற ஒரு படம் வந்து பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட படம் தானே சார் அப்படின்னு சொன்னதுக்கு அது என்னோட படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ச்சும் பதில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வைரலாக வந்து பார்த்தீங்கன்னா GVM பேசின எல்லா வார்த்தைகளும் வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் GVM மாதிரி ஒரு டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலேருந்து மலையாள சினிமாவுக்கு மூவ் ஆனது அப்படிங்கும் பொழுது எல்லாருமே ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இருக்க முடியுது அப்படிங்கிறதே சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் GVM வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம். துருவ நட்சத்திரம் படத்தோட லாஸ் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. எனக்கு நடிக்கிறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, பட் இருந்தாலும் நான் ஏன் நடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காசோட தேவைகள் மிக அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நிறைய படங்களை வந்து நடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் என்னோட கடன் பிரச்சனை ஒரு வழியாக தீர்ந்ததுன்னா நான் அதுக்கப்புறம் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் துருவ நட்சத்திரம் படம் இந்த வருஷத்துக்குள்ள நான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதகத ராஜா அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்ததுனால திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா GVM பதிவு செஞ்சிருக்காரு. இப்போ GVM பேசின வார்த்தைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் GVM பேசின வார்த்தைகள் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதையும் நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.